இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் செய்த கிரியைகளிலும் பெரிய கிரியைகளை நாம் செய்வதை கண்டிருப்பது அரிதாக காணப்படுகிறது. ஆனால் யோவான் 14:12 இவ்விதமாக சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆம், அப்படியானால் அது என்ன கிரியை என்று நாம் பார்த்தோமாயின், இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவர்களை பார்க்கிலும் இந்நாட்களில் இயேசுவை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துகிற விதங்களை நாம் பார்க்கும்போது அதை காட்டிலும் அதிகமாக மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதை நாம் கேள்விப்படுகிறோம். சில கூட்டங்களிலே லட்சமான ஜனங்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், இயேசுவை விசுவாசிக்கிறவன் கர்த்தர் வாழ்ந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை காட்டிலும் இனி வருகிற நாட்களிலே மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தை அதிகமாக பெருக பண்ணி நம்முடைய வாழ்க்கையிலே அதை காண செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, ஒரு எழுப்புதலை தேசத்திலே நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வாழ்கிற இந்த நாட்களிலே மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டுகிற கூட்டம் பெருகுவதாக அனுக்கிரகம் செய்யும். நீரே அதை செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம், அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.